ஓபிஎஸ் எந்த கட்சியில போய் சேர்ந்தா என்ன, எந்த கட்சியோட கூட்டணி வச்சா என்ன, ஏன் எடப்பாடி பழனிசாமி தரப்பின இந்த புலம்பல் ஏன்? ஓபிஎஸ் வேணான்னு சொல்லி ஒதுக்கியாச்சுல, நாங்க சேர்க்க மாட்டோம் சொல்லி முரண்டு பிடிச்சாச்சுல, அப்போ நீங்க ஓபிஎஸ் பத்தி பேசவே கூடாது. நாங்க 234 தொகுதிக்கு திமுக தோற்கடிக்க போறோம் சொல்லிட்டு உங்க வேலைகளை பார்த்துட்டு போங்க. ஏன் ஓபிஎஸ் நீங்க உள்ள இழுக்கிறீங்க? இந்த பாப்புலர் முத்தையாவா, அவர் ஒரு வாடகவாயி போல. அவர் இதுவரையிலும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அதிமுகவில் இருக்காங்களான்னு சொல்லிவிட்டு நேற்று தான் நான் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொல்கிறாரு, அதிமுகவால் முதலமைச்சரானவர் இவர் நமக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய திமுகவோடு பேசிட்டு இருக்காங்க, தொண்டர்களும் மன்னிக்க மாட்டாங்க, அம்மாவனுடைய ஆன்மாவும் மன்னிக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எம்ஜிஆர் வகுத்த சட்ட விதிகளை எடப்பாடி பழனிசாமி மாற்றி அமைக்கும் போது இந்த வாடகை வாய்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்துச்சு. அதிமுகவை இது பலவீனப்படுத்தின முக்கியமான ஆட்கள் நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்லி தானே பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாவட்ட செயலாளர்கள், அந்த செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், இவங்க தாங்க அந்த அதிமுகவுடைய பிளவுக்கு முக்கியமான காரணமே. அவங்க எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு கட்சியை எடப்பாடி பழனிசாமி கிட்ட வித்தாச்சு. நீ எடப்பாடி பழனிசாமி கையிட்ட இருக்கிறது அதிமுக இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த சட்ட விதிகளை மாற்றினார் பாருங்க. அப்போதெல்லாம் இந்த வாடகை வாய்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்துச்சு, வாய் மூடி அமைதியா தான் இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பொதுச் செயலாளர் பதவியை அபகரிக்கும் போதும் இதே வாடகை வாய்களும் இந்த எல்லாருமே வாய் மூடி மௌனியா தான் இருந்தாங்க. அதிமுகவுடைய சட்ட விதிகளை மாற்றும் போது தொண்டர்களுடைய விதியை மாத்திரா பாருங்க எடப்பாடி பழனிசாமி. தொண்டர்களை தெருவில் நிப்பாட்டி அழகு பார்த்தார்ல எடப்பாடி பழனிசாமி. அப்படி தொண்டர்கள் விதியை மாற்றும் போதும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது இதே வாடகை வாய்கள் மௌனியா தான் இருந்தது. ஓபிஎஸ் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட பேசிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு தொண்டர்கள் மன்னிக்க மாட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் தொண்டர்கள் மன்னிக்க மாட்டாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தொண்டர்கள் மன்னிக்க மாட்டாங்க. அதிமுகவுடைய சட்ட விதிகளை மாற்றின எடப்பாடி பழனிசாமி தான் தொண்டர்கள் மன்னிக்க மாட்டாங்க. அப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பொதுச் செயலர் பதவியை அபகரிச்ச எடப்பாடி பழனிசாமியை தான் தொண்டர்கள் மன்னிக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பிளவுபடுத்தி இன்னைக்கு மக்கள் அதிமுகங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்கிற நிலைமைக்கு கொண்டு உருவாக்குவாருங்க. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை அம்மாவின் ஆன்மா மன்னிக்காது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்களா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த செகுடங்காதுல சங்கு ஊதுற மாதிரி தாங்க. உண்மையிலே அவங்களுக்கு என்ன பேசினாலுமே கேட்காது. கேட்டா சொல்லுவாங்க, நாங்களாம் அம்மாவனுடைய வளர்ப்புகள், நாங்களாம் அம்மாவை மீறி நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம்லாம் சொல்லுவாங்க. அம்மாவனுடைய பொதுச்செயலாளர் பதவி அபகரிக்கும் போது இந்த வாடகை வாய்கள் எல்லாம் மௌனியா இருந்து வேடிக்கை பார்த்ததன் காரணமாக தான் இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு சுக்கு நூறா சிதஞ்சு கிடக்கு. இதை யாராவது உணர்ந்து செயல்பட்டு இருக்கீங்களா? ஐயா தொடர்ந்து சொல்றாங்க, கட்சியை ஒருங்கிணைங்கன்னு. முடியாதுன்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. அவரை போய் கேள்வி கேட்கறத விட்டுட்டு ஓபிஎஸ் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இங்க அம்மா முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்படின்னா, அம்மா முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, கண்ணியமா அந்த முதலமைச்சர் பதவியை காப்பாத்தினாங்க. அம்மா வந்த உடனே திருப்பி கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமினால கொடுக்க முடிஞ்சா? சசிகலா அவர்கள் காலில் விழுந்தானே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவி வாங்கினாரு. இது எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா? அவர் வந்த உடனே நல்ல மனுஷனா இருந்தா, நேர்மையா இருந்தா, உண்மையா இருந்தா, சத்தியமா இருந்தா இவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? சசிகலா வந்த உடனே காலில் விழுந்து கும்பிட்டு, அம்மா நீங்களே முதலமைச்சராக இருந்துங்க, நீங்களே கட்சியுடைய தலைமையில் இருந்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இந்த கட்சியினுடைய அழிவுக்கு மிக முக்கியமாக காரணமா இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு ஜால்ரா போட்ட ஆட்கள் எல்லாருமே இன்னைக்கு ஐயாவை பத்தி விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, தராதரம் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வேணாம்னு சொல்லிட்டீங்க, முடிஞ்சு போன கதை. ஐயா எங்கே வேணாலும் போயிட்டு போறாரு. அவருக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுல்லா இருக்கோ அந்த இடத்துல அவர் போய் சேர்ந்துட்டு போறாரு. ஆனாலும் அம்மாவனுடைய விசுவாசியா இன்னும் வரைக்கும் இருக்கத்தான் செய்யறாரு. தடம் புரளாம இருக்கிறார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அம்மாவை விசுவாசி, பொதுச்செயலாளர் பதவியை அபகரிச்சவர் அம்மாவனுடைய விசுவாசியா, கட்சியை பிளவுபடுத்தினவர் அதிமுகவுடைய விசுவாசியா, எம்ஜிஆருடைய சட்ட விதிகளை மாத்தினவர் எம்ஜிஆருக்கு வாரிசா,
தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சவர் அதிமுகவுக்கு தலைவரா. இதை எப்படி மக்கள் ஏத்துக்குருவாங்க? இது எப்படி அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை ஏத்துக்குருவாங்க? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா, வெக்கமே இல்லையா? ஆனா பாவிகளா, அதிமுகவை எந்த அளவுக்கெல்லாம் சிதைச்சு வச்சிருக்காங்க பாருங்க எடப்பாடி பழனிசாமி. கோடி கோடியா கொட்டி கொடுத்துதான் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்களையும் கூட்டத்தை கூட்டி இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன எம்ஜிஆரா? எடப்பாடி பழனிசாமி என்ன ஜெயலலிதாவா? எடப்பாடி பழனிசாமி யாருங்க? குறுக்கு வழியில கொல்லப்புறமா அந்த முதலமைச்சர் பதவியை அனுபவிச்சவர் தானே. 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. தமிழகத்துல இவர் தான் முதலமைச்சர் சொல்லி அடையாளம் காட்டினவர் யாரு தெரியுமா? ஓபிஎஸ் தான். டிடிவி தினகரன் 18 எம்எல்ஏக்களை தூக்கிட்டு போனவங்கன்னா கதறினாரு. ஓபிஎஸ் கிட்ட போய் நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணுங்க சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி தங்கமணியும் பசுமை வழி சாலையில் அவருடைய கார்கள் பறந்தது. ஓபிஎஸ் சம்மதிச்சதுனாலதான் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு திமுகவுக்கு தாவி இருப்பாங்க. ஐயா ஓபிஎஸ் போனதுனாலதான் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் அதே இடத்துல இருந்தாங்க. 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்லி தமிழக மக்களுக்கு அடையாளப்படுத்தினது ஐயா ஓபிஎஸ். அவர் முதுகிலேயே குத்துனவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இன்னைக்கு அவரு யோக்கியனா மாறிட்டார். எந்த அளவுக்கு இறங்கி போக முடியுமோ ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே இறங்கி போனாங்க. எந்த விதமான நிபந்தனையும் இன்றி இணைய தயார் அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கணும்? உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி ஒரு தொடர்நடுங்கிங்க. நான் சொல்றேன், உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி ஒரு தொடர்நடுங்கி. எங்கே ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வந்துட்டாருன்னா நம்ம பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி பயந்த தொடர்நடுங்கி இன்னைக்கு கட்சியை பிளவுபடுத்தி இன்னைக்கு தொண்டர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் ஐயாவை விமர்சனம் பண்ணலாமா? கொஞ்சம் யோசிங்களேன். அதிமுக காரவங்க தான், எல்லாருமே அதிமுக காரவங்க தான். ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை ஆதரிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா திரும்பி அவங்க எந்த கட்சிகளை வேணாலும் போய் சேர்ந்துக்கிறாங்க. நேத்தே தெரிஞ்சு போச்சு யார் யாரு எந்தெந்த கட்சிகளை போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்களுக்காகவே நின்றாரு. கட்சியை ஒருங்கிணைங்க அப்படின்ட்டு, தொண்டர்கள் பிரிஞ்சிடக்கூடாது, கட்சியை ஒருங்கிணைங்க அப்படின்ட்டு. ஆனா எல்லாத்துக்கும் மாட்டேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் திமுக சார்ந்து திமுக புகழ்ந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஐயாவை பத்தி பேசுறீங்களே, அந்த பாப்புலர் முத்தியாவெல்லாம் அவருக்கெல்லாம் என்ன தெரியும், என்ன அரசியல் அறிவு இருக்கு? கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. காசுக்கு ஆசைப்பட்டு எடப்பாடி பழனிசாமி காலடியில கும்பிட்டு விழுந்து கிடக்கிற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு கட்சியை பலவீனப்படுத்தினது. இன்னைக்கு கட்சி சுக்குநூறா போனது. அதிமுக சட்ட விதியை திருத்தினது, பொதுச்செயலாளர் பதவியை அபகரித்தது, தொண்டர்களை தெருவுல நிப்பாட்டினது, இப்படி எல்லா வேலைகளையுமே செஞ்சது எடப்பாடி பழனிசாமி. அவர் இன்னைக்கு யோக்கியனா மாறி இருக்காருன்னா இங்க அதிமுக அரசியல் ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படிங்கிறது தெளிவா தெரியுதா? கையில காசு இருக்கிறவன் இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளரா மாறலாம். தொண்டன் மாற முடியுமா? தொண்டனுக்கு அந்த உரிமை கிடைக்குமா? தொண்டன் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியாத அளவுக்கு கட்சி விதியை மாத்தின எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நான் ஆட்சி அமைக்க போறேன் அப்படிங்கிறாரு. எப்படி ஆட்சி அமைப்பீங்க? ரெட்டை இலை சின்னம் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு விழுகும், ஒரு 7% வாக்கு விழுகும். மற்றபடி கூட்டணி கட்சிகளால் சேர்ந்து ஒரு 5% வாக்கு வரும். 12%, 17%க்குள்ள எடப்பாடி பழனிசாமி அமைக்கி ஒரு வெற்றி என்பதை பார்க்க முடியாத ஒரு தலைவனா மாற்றி அமைக்க போறாங்க தமிழக மக்கள். நன்றி, வணக்கம்.